2 நாள் பயணமாக இன்று மாலை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வழங்குமாறு வலியுறுத்த திட்டம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய திடீர் கனமழை. சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னையில் பெய்த கனமழையால் 35 விமான சேவைகள் பாதிப்பு. சிங்கப்பூர், அபுதாபி, டெல்லி, ஐதராபாத் உள்ளிட்ட 20 விமானங்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஆவடி மற்றும் அம்பத்தூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவாலங்காட்டில் 11 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். நீர்நிலைகள், பொது இடங்களில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்தால் கிரிமினல் வழக்கு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங்கின் சேவை என்றும் நினைவுகூரத்தக்கது என புகழாரம். மும்பையில் கொட்டித் தீர்த்த கனமழையால் நகர் முழுவதும் குளம் போல் தேங்கிய மழைநீரில் தத்தளித்த வாகனங்கள். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். கிரீம் பன் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் 5% மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை. அண்மையில் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை, கிரீம் பண்ணுக்கு 18% ஜிஎஸ்டி என கூறியது சர்ச்சையான நிலையில் பரிந்துரை என தகவல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு பொய் பிரச்சாரம் செய்வதாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. களங்கத்தை துடைக்க 28ஆம் தேதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. நுங்கம்பாக்கம் காம்தார் முதன்மை சாலைக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயர் சூட்டிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த கமலஹாசன். லட்சக்கணக்கான கலை ஆர்வலர்களின் மனதில் இன்றும் வாழும் ஒரு பெரும் கலைஞனுக்கு செய்யப்பட்டிருக்கும் மரியாதை இது என நெகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், தொண்டர்கள் அழைத்து வருவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடித்து சித்திரவதை செய்ததாக புகார். மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படை வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல். ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே ஊக்க மருந்து சோதனைக்கு ஆஜராகாத விவகாரம். வினேஷ் போகத்திற்கு தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு நோட்டீஸ். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் வென்ற இந்திய அணிக்கு 3.2 கோடி பரிசுத் தொகை அறிவிப்பு. வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாயும், பயிற்சியாளர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாயும் வழங்குகிறது இந்திய செஸ் கூட்டமைப்பு. ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் மட்டும் போரை நிறுத்திவிட முடியாது. நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து.